ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சீக்கிரம் செய்யற மாதிரி கொழுக்கட்டை தாங்க செய்ய போறோம். எல்லாருமே இந்த அச்சு மோல்டு வச்சு செய்வாங்க. அதுல செஞ்சா கூட நம்மளுக்கு மாவு திக்கா கிடைக்குங்க. இது போல வாழலையில செஞ்சீங்கன்னா ரொம்பவும் லேசா நம்மளுக்கு கொழுக்கட்டை கிடைக்குங்க. இன்னைக்கு நான் ரெண்டு வகையான பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை செய்ய போறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க. 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கங்க. இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்பவும் பொடியா அரைச்சிடாம கொஞ்சம் கொரவரப்பாவே அரைங்க. அப்பதான் நம்மளுக்கு கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டா கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு கொரவரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாத்திரலாம். மாத்திட்டு இதே போல இது கூட கொஞ்சம் ஏலக்காய் கூட சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் வாசனையாவும் இருக்கும். நான் இன்னைக்கு ஏலக்காய் சேர்க்கல. இந்த பூர்ணம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பூர்ணம் நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கிறேங்க. இதுலயே சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அதுவும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த பூர்ணம் உடனே செஞ்சு வச்சிடணுங்க, இல்லைன்னா சர்க்கரை கரைஞ்சிரும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு ரெடி பண்ணிடலாம். மாவு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. இந்த கொழுக்கட்டைய நம்ம அச்சு மோல்டெல்லாம் வச்சு செய்யறத காட்டியும் இது போல வாழலையில் வச்சு செய்யறப்ப ரொம்பவும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருங்க. ரொம்பவும் திக்கா கிடைக்காம ரொம்பவுமே லேசா கிடைக்குங்க நம்மளுக்கு கொழுக்கட்டை. இப்ப பாருங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடாயில நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு எடுக்கிறோம்னா நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா மாவு வெந்தாதான் நம்மளுக்கு நல்லா தட்டி கொடுக்கறப்ப ஈஸியா வருங்க. இப்ப பாருங்க, நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன். இந்த மாவு 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்ப இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேங்க. தண்ணி சீக்கிரம் அரிசி மாவு உள்ள இழுத்துக்கங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மாவு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கொழுக்கட்டை மாவுல நம்ம நெய் சேர்த்தோம்னா ரொம்பவுமே சாஃப்டா இருக்குங்க மாவு. அதனாலதான் நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ரொம்பவும் டைட்டா ஆகாம இறுகி போகாம இருக்கும். இந்த கொழுக்கட்டை கடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இறுகுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சாஃப்டா வரணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவு இன்னுமே கொஞ்சம் டைட் ஆகணும். நம்மளுக்கு மாவு நல்லா வெந்துருச்சுன்னா இலையில வச்சு தட்டுறதுக்கு ஈஸியா இருக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறி வரட்டும். இன்னொரு பக்கம் இட்லி பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. இது தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். இப்ப பாருங்க, மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு கொடுத்துட்டு நம்ம 2 பூர்ணம் ரெடி பண்ணி இருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி 2 உருண்டைகள் மாவு தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இது போல வாழலை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு நெருப்புல வாட்டி எடுத்துக்கங்க. அப்பதான் நம்ம மாவு வச்சு தட்டுறப்ப நம்மளுக்கு இலைய மடக்கி கொடுக்கறப்ப ரொம்பவுமே நம்மளுக்கு மடங்குறதுக்கு வரும். நம்ம அப்படியே தட்டோம்னா இலை கிழிஞ்சிரும். லைட்டா நெருப்புல வாட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்குங்க. கொழுக்கட்டை மாவு தட்டுறதுக்கும் சரி, நம்மளுக்கு மடக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு லேசா தட்டிட்டு நம்ம இந்த பூர்ணம் உள்ள வச்சுக்கலாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பொட்டுக்கல்ல இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறேன் பாத்தீங்களா, அந்த பூர்ணத்தை 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட்டா வைக்கிறேங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ள வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதனால மாவை எந்த அளவுக்கு மெல்லிசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கங்க. இப்ப பாருங்க, இந்த இலை மூடுறதுக்கு ஈஸியா வருது பாருங்க. இந்த அளவுக்கு மூடிட்டு நம்ம லைட்டா ஓரங்களை நல்லா அமுத்தி விட்டோம்னா நம்மளுக்கு 2 மாவும் ஒட்டிக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா ஒட்டினதை நம்ம இலையில எடுத்து வைக்கிறேன் பாருங்க. எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஈஸியா வரும் பாருங்க. இதே போல நம்ம 2வதையும் நம்ம உள்ள வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே மாதிரி பூர்ணத்தை வச்சதுக்கு அப்புறம் இலையை மூடிட்டு நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க. ரொம்பவுமே ஈஸியா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு இலையில இருந்து ஈஸியா வரும். ஆனா நம்ம இலையோட தான் வேக வைக்கணுங்க. ஏன்னா இலையோட வேக வச்சோம்னா அதோட வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஈஸியா வருங்க. நம்மளுக்கு வெந்தாதான் வரணும்னு இல்லைங்க. இந்த மாவு ஏற்கனவே வெந்தங்காட்டி நம்மளுக்கு இலையில இருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். நம்ம அச்சுல கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு லேசா கிடைக்குமாங்கிறது தெரியாதுங்க. ஆனா இலையில ரொம்பவுமே லேசா கிடைக்கும். இப்போ செஞ்ச பூர்ணத்தை மாவு நம்ம இட்லி பாத்திரத்துல ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம உள்ள வச்சிடலாங்க. வச்சுட்டு அடுத்தது இந்த தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ண பாத்தீங்களா, அதையும் நம்ம நீ அடுத்தது ரெடி பண்ணிடலாங்க. இப்ப இதுக்கு மேல ஒரு தட்டு வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அடுத்த பூர்ணத்துக்கு நம்ம மாவு அதே போல நம்ம லேசா தட்டிட்டு எந்த அளவுக்கு லேசா தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இலைகள்ல நல்லா லேசா தட்டிட்டு நம்ம பூர்ணத்தை உள்ள வச்சுக்கலாங்க. இந்த வெள்ளை தேங்காய் பூர்ணம் கொழுக்கட்டை ரொம்பவுமே டேஸ்ட் ஆயிருக்குங்க. நீங்க குழந்தை ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் சாஃப்டான ஈஸியான கொழுக்கட்டை நம்ம வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணிடலாங்க. பாருங்க, இதையும் அதே போல ஓரங்களை நல்லா அமுத்தி விட்டுறலாங்க. அமுத்தி விட்டுட்டு இதையும் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அமுக்கி விட்டதுமே நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு பாருங்க. இலை
இலைகள்ல இருந்து எடுக்கிறதுக்கு. இப்ப அந்த ஸ்டாண்ட்ல வந்து இதுகளையும் அடிக்கிடலாங்க. அடிக்கிட்டு மிதமான தீயில ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் தீ வேகமா வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு மிதமான தீ வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்ப வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. 15 நிமிஷம் கழிச்சிட்டு ரொம்பவும் சாஃப்டா சூப்பரா நமக்கு வந்து இலை கொழுக்கட்டை வந்து வெந்து வந்துருச்சுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, ஆறுனதுக்கு அப்புறம் நான் வந்து தட்டுல அடுக்கிறேன் பாருங்க. ரொம்பவும் சூப்பரா நம்மளுக்கு வந்து இலை கொழுக்கட்டை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். உள்ள இருக்கிற பூர்ணமே கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து லேசா இருக்குங்க கொழுக்கட்டை. இப்ப ஒன்ன பிச்சு காட்டுறேன் பாருங்க. ரொம்பவுமே சாஃப்டா எந்த அளவுக்கு லேசா நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க. மேல் மாவு வந்து இவ்வளவு லேசா இருக்கணுங்க, அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். உள்ள இருக்கிற பூர்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும், அப்பதான் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். தட்டுல வச்ச கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, எல்லாமே லேசா வந்திருக்குது. அடுத்தது வந்து வெள்ளை பூர்ணம் கொழுக்கட்டை மேல வச்சோம் பாத்தீங்களா, அதையும் பிச்சு காட்டுறேன் பாருங்க. ரொம்பவுமே சாஃப்டா டேஸ்டா நல்ல ஜூசியா இருக்குங்க இந்த கொழுக்கட்டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அட்டகாசமா வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கிங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.